வணக்கம் 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 நவந்து மக்களே. உங்களுக்கான ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க்கோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரா பார்த்துட்டு இருந்தால் சொன்னால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ தான் அவங்க கிட்ட நிறைய சப்போர்ட் கிடைக்கும், சேனல் க்ரோ ஆகும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? போன பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் பார்த்துருப்போம். இதில் வந்து அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதான் பண்ணுவோம். இந்த பார்ட்டில் வந்து பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் குயிக்காகவே பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 16th கொஸ்டின் பாருங்கன்னா, ஸ்டேட் கெப்லர்ஸ் லா. ஓகேங்களா? கெப்லர்ஸ் லா, கெப்லர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றது இந்த 3 நாளில் அவர் வந்து ஒரு இந்த பிளானட்டை பற்றியோ இந்த சோலார் சிஸ்டம் பற்றி நிறைய விஷயத்தை சொல்லிருக்காரு. ஓகேங்களா? அதை பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லிருக்காருன்னா, லா ஆஃப் ஆர்பிட்ஸ். லா ஆஃப் ஆர்பிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈச் பிளானட் மூவ்ஸ் அரௌண்ட் த சன் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் வித் த சன் உடனே இட்ஸ் ஃபோக்கை என்ன சொல்லிருக்காருன்னா, சன்னை ஃபோக்கஸாக வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, எல்லா பிளானட்ஸும் என்ன பண்ணுது, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல. ஓகேங்களா? எலிப்டிக்கல்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, எலிப்டிக்கல்னா எப்போ போல அந்த மாதிரி விஷயம் படிச்சிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் என்னன்னா, இந்த மாதிரியான இதில் வந்து அந்த சன்னை ஃபோக்கஸாக வச்சுட்டு மீதி எல்லா பிளானட்ஸும் அதை சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா? இதுதான் வந்து அவர் சொல்கிறது. ஒரு நிமிஷம். ஓகேங்களா? இது வந்து லா ஆஃப் ஆர்பிட்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஏரியா. லா ஆஃப் ஏரியா என்ன சொல்லிருக்காருன்னா, த ரேடியல் வெக்டார் ஸ்விப்ஸ் ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து மேஜர் ஆக்சஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த சன்னு வந்து ஒரு சன். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபோக்கஸில் சுற்றுது. ஓகே, இப்போ ஏர்த் வந்து இங்கே சுற்றுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கும். இப்போ இங்கே இருந்துச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அதிகமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்கிறாருன்னா அவர் இதில் வந்து லா ஆஃப் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடியல் வெக்டார் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் இன் ஏரியாஸ் ஈக்குவல் இன் ஆஃப் டைம்ஸ். ஓகேங்களா? அப்போது இந்த சைடில் சுற்றி வரதுக்கும் இந்த சைடில் சுற்றி வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அது வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் தான் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, செகண்ட் லெவலில் சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் பீரியட். லா ஆஃப் பீரியட் என்ன சொல்றாருன்னா, the square of the time period of revolution of a planet around the sun its in elliptical path is directly proportional to the cube of its semi-major axis. அதாவது t square directly proportional to semi-major axis க்கு cube. ஓகே, a cube வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது அந்த செமி-மேஜர் ஆக்சிஸ் எவ்வளோ, டி ஸ்கொயர். அதாவது நம்ம சுற்றி வர டைமை வந்து டி ஸ்கொயர் பண்ணால் அது எவ்வளோக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செமி-மேஜர் ஆக்சிஸ் வந்து கியூப் இது டைம்ஸில் வந்து ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து அவர் சொன்ன தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ரொம்ப ஷார்ட்டான இன்ட்ரோஸ் தான், எல்லாமே குயிக்காக பார்த்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து போலார் சேட்டலைட். ஓகேங்களா? போலார் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா, ஒரு நிமிஷம். ஓகேவா? போலார் சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, போலார் சேட்டலைட், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். ஓகேங்களா? போலார் சேட்டலைட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, the satellite which revolves from the north to south. ஓகேங்களா? என்னது நார்த் டு சவுத்தில் வந்து ரிவால்வ் ஆகும். ஓகே, ஆஃப் த எர்த் அட் த ஹைட் ஆஃப் 500 km to 800 km. ஓகேங்களா? எர்த்துல இருந்து 500 இல்லை 800 km தூரத்தில் எப்படி நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்து அது மூவ் ஆகும். ஓகேங்களா? சர்ஃபேஸ் ஆர் கால்டு போலார் சேட்டலைட்ஸ். அது ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஓகேங்களா? சர்ஃபேஸ்ல இருந்து அது மூவ் ஆகுதுன்னா அது வந்து போலார் சேட்டலைட்னு சொல்றாங்க. இந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, the satellites revolve around the Earth at the height of 36,000 km above the equator. ஈக்குவேட்டர்லேருந்து அபோவா. ஓகேங்களா? ஈக்குவேட்டர்லாம் அபோவானா இருக்கும். 36,000 km லெவத்தில் வந்து ரிவால்வ். ஓகேங்களா? உங்களுக்கு எர்த் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களா? அது ஈக்குவேட்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக டில்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? லைட்டாக டில்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆர் அப்பியர் டு ஸ்டேஷனரி வென் சீன் ஃப்ரம் இட்ஸ் எர்த் இஸ் கால்டு ஜியோ ஸ்டேஷனரி. ஓகேங்களா? அது எதுனா சொல்கிறாங்க, அங்கேருந்து ஸ்டேஷனரியாக சொல்கிறாங்க. இது ஜியோ ஸ்டேஷனரின்றது சுத்தாமல், அதாவது எங்கேயுமே இல்லாமல் அங்கேயே இது பண்ணுறது. ஓகேங்களா? அந்த சேட்டலைட் ரிவால்விங் எடுத்து 36 km above the equator or appear to be stationary. அது எப்படி இருக்கும், ஸ்டேஷனரியாக இருக்க மாதிரி. when seen from earth is called, நம்ம இடத்துலேருந்து பார்த்தா அப்படி இருக்கும், அது ஸ்டேஷனரியாக இருக்க மாதிரி இருக்கும். சொன்னால் சொல்கிறாங்க, இது வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து 17th கொஸ்டின் எக்ஸாம்பிள். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னா கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிச்சா தான் நம்ம வந்து அடுத்த 5 மார்க்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே, இதில் வந்து 18th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மீன் பை பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ். பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சொன்னால் பண்ணுங்க, இந்த கொஸ்டினை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே,
Okay, what is mean by banking of force? Banking of force என்ன சொல்லிருக்காங்கன்னா when the coefficient of static friction coefficient of static friction static என்னது மோஷனே இல்லாம ரெஸ்ட்ல இருக்கிறத static friction சொல்லுவோம். ஓகேங்களா இஸ் நாட் enough on the leveled circle road. என்னது அது மட்டும் லெவல்டான சர்க்கிள் ரோட்ல பத்தாது. அப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரு சர்க்குலர் ரோட்ல போச்சுன்னா திரும்பிச்சுன்னா ஒரு திடீர்னு போயிட்டே இருக்க ஒரு ஷார்ப்பான டர்னிங் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது ஓகேங்களா இந்த ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் மட்டும் அது எனாஃபா இருக்காது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க, இந்த ஹெட்ஜ் அவுட்டர் எட்ஜ் ஆஃப் த ரோடு. அவுட்டர் எட்ஜ் அப்படி நம்ம இப்போ போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்ல திரும்பினா இருக்கும், நம்மளுக்கு அவுட்டர்னானது வெளியே. ஓகேங்களா அந்த எட்ஜ் ஆஃப் த ரோடு எப்படி இருக்கும்னா ஸ்லைட்லி ரைஸ்ட் அப்பர். ஓகே நான் எப்படி இருக்கணும் கொஞ்சம் மேலே அப்படி தூக்கின மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய இந்த ரேஸ் கோர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா இந்த டர்ன் சைடு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தூக்கினா போல இருக்கும். ஓகேங்களா ஸோ ஸ்லைட்லி ரைஸ்ட் கம்பேர்ட் டு த இன்னர் சைடாக டு அவாய்டிங் ஸ்கிட்டிங்னாது இந்த சைடு கொஞ்சம் கீழே இருக்கும், இந்த சைடு கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகேங்களா சொன்னால் அப்போ தான் என்ன பண்ண முடியும், நம்ம இப்படி திரும்பும்போது கூட ஸ்கிட் பண்ணாமல் நம்ம அழகாக திரும்பலாம்னு சொல்லிட்டு தான் சொல்லிருக்காங்க. இந்த பேக்கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா புரிஞ்சுக்க நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாமா? ஓகே நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஓகேங்களா ஸோ அதுதான் இது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கண்டாமினேஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் அதிகமாக இருந்தாலும் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ். டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது, டிசால்வ்டாக கரைஞ்சி போகுதுங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா அடுத்தது எலக்ட்ரிஃபிகேஷன் என்ன பண்ணுது, டிக்ரீஸ் பண்ணுது. என்ன பண்ணுது சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணுது டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் என்ன பண்ணும் டிக்ரீஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பண்ணும் மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா இது வந்து 19th கொஸ்டின். ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த பார்ட்டில் வந்து 16th கொஸ்டின். கெப்லர்ஸ்லாம் என்ன கெப்லர்ஸ் வந்து ஒரு 3 நாள் என்ன எதை பற்றி சொல்லிருக்காரு, அந்த பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இதில் இவால்வ் ஆகுது, அது எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதை சுற்றி வரது அந்த செமி எலக்ட்ரிக் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைம் சேர்த்துக்குதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து போலார் சேட்டலைட்டு ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டுக்கும் கம்பேரிசன் சொல்லிருக்காங்க. ஓகே கம்பேரிசனை பொறுத்த வரைக்கும் இந்த சேட்டலைட் எப்படி இருக்கும் 500 கிலோமீட்டர் வந்து நார்த் டு சவுத் வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா அதுலேருந்து அவங்க 500 கிலோமீட்டர் சர்ஃபேஸ்லேருந்து அவங்க 500 கிலோமீட்டர் இருந்தால் அது போலார் சேட்டலைட் சொல்கிறாங்க. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். பட் ஆனால் நம்ம இங்கேருந்து அப்பியர் டு பி ஸ்டேஷனரி வென் சீன் ஃப்ரம் த எர்த். ஓகேங்களா நம்ம எர்த்லேருந்து பார்த்தா அப்படி இருக்கும், அது நம்மளுக்கு வந்து ஸ்டேஷனரியாக இருக்காம தெரியும். ஸோ என்ன சொல்லிருக்காங்க ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை பேக்கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். பேக்கிங் ஆஃப் ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ரேஸ்லேயே இதிலே போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு ஷார்ப்பான ஒரு டர்னிங் வருதுன்னா அந்த டர்னிங் எப்படி இருக்கணும்னா அந்த ரோடு வந்து அவுட்டர் எட்ஜ் ஆஃப் ரோடு வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் ஆன மாதிரி இருக்கணும், இன்னர் எட்ஜ் ஆஃப் ரோடு வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஸ்கிட் ஆகாமல் நம்ம இதுவாக போக முடியும். ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கண்டாமினேஷன் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஆகுது, கண்டாமினேஷன் ஆகுது, அதனால இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் டென்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் மூலமாக ஆகுது டிக்ரீஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் வந்து டிக்ரீஸ் சர்ஃபேஸ் டென்ஷனா சர்ஃபேஸ் டென்ஷன் டிக்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா இது வந்து என்னது இதோட நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகேவா அப்ளிகேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி பொறுத்த வரைக்கும் டு செலக்ட் ஏ சூட்டபிள் லூப்ரிகன்ட் ஃபார் ஹெவி அண்ட் லைட் மெஷினரிஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க, அப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க. நான் நேற்றே சொல்லிட்டுருப்போம், நேற்று 3 மார்க்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி 2 மார்க்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க அந்த அப்ளிகேஷன்ஸாக இதுலேயே வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஹெவி மெஷினரிஸ் லைட் மெஷினரிக்கு சரி நான் எப்படி சொல்கிறது நம்ம ஒரு சூட்டபிளான ஒரு லூப்ரிகண்ட்டை இது பண்ணணும். லூப்ரிகண்ட் அப்படின்னா வளவழன்னு இருக்கும். இது எக்ஸாம்பிள் இந்த கிரீஸ் எண்ணெய் எல்லாமே இந்த மாதிரி லூப்ரிகன்ஸ் ஓகே ரொம்ப வளவழன்னு இருந்தானது அதெல்லாம் லூப்ரிகன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா என்ன பண்ணணும் நம்ம ஹெவி மெஷினரிக்கும் சரி லைட் மெஷினரிக்கும் சரி சூட்டபிளான ஒரு லூப்ரிகண்ட் வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலி விஸ்கஸ் லிக்விட் இஸ் யூஸ்டு டு டேம் the motion of some instruments என்ன பண்ணும் டேம்ப் பண்ணும். ஓகேங்களா and is used as a brake oil in hydraulic brakes. ஓகே என்ன சொல்றாங்கன்னா பிரேக் ஆயிலாம் யூஸ் ஆகுது. என்னது ஹைலி விஸ்கஸாக இருக்க ஃப்ளூயிட்ஸ் என்ன பண்ணும் ஹைலி விஸ்கஸ்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்கும். ஓகேங்களா ஸோ அதை தான் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ்ட் as a brakes oil in hydraulic brakes என்ன பண்ணுறாங்க இந்த ஹைலி விஸ்கஸாக இருக்க ஃப்ளூயிட்ஸ் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து இங்கே பாருங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் த்ரூ ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் viscosity of the fluid. என்ன சொல்றாங்க blood circulation through arteries அந்த ஆர்டரிஸ்ல வெயின்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த viscosity of the fluid viscosity பொறுத்து இருக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆகிறது சர்க்குலேட் ஆகிறதுல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா எந்த அப்ளிகேஷன்ஸை பொறுத்த ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா இது ரொம்ப டைம் எடுத்துலாம் படிச்சுட்டு இருக்காங்க. எந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நீங்க எதுக்கு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கனால அது எங்கெங்க யூஸ் பண்ணு சொல்லிட்டு உங்க டே டு லைஃப்ல உங்க நீங்களும் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுங்க நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா அது நீங்க பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ
விஸ்கஸ் என்னது ரெசிஸ்டர் ஃப்ளோ ரப்பர் ரெசிஸ்ட் பண்ணுவோம். ஓகே, அது இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோ ரெசிஸ்ட் பண்ணுறது ஹைலி விஸ்கஸ்னா எங்கே யூஸ் பண்ணலாம், லோ விஸ்கஸ்னா எங்கே யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, சொன்னால் பண்ணுங்கள், எவ்வளோக்கு கான்செப்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போது வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் அப்புறம் யூசஸ் சிக்னிஃபிகன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் ரிவர்சிபிள் அண்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரிவர்சிபிள் ப்ராசஸில் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ், தெர்மோனானது ஹீட், ஓகேங்களா, டைனமிக் ஆனது மோஷன், ஓகேங்களா, தெர்மோடைனமிக் ப்ராசஸ் விச் ரீட்ரேஸ் த பாத் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தாலும் அது அப்படியே என்ன பண்ணும், ரீட்ரேஸ் ஆனது அதே பாத்துக்கு வந்து திருப்பி இது பண்ணும். ஓகேங்களா, இதை the path in the opposite direction in such a way the system and surrounding pass through the same states. ஓகே, என்ன பண்ணும், ஒரு விஷயத்துல இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட் மாறினா திருப்பி தெர்மோடைனமிக் ரிவர்சிபிள்னாலே அதே ஸ்டேட் வந்து ரீட்ரேஸ் பண்ணும். ஓகேங்களா, அந்த வந்த பாத்தே ஆப்போசிட்ல இது பண்ணும். ஓகேங்களா, அப்பனாவும் அந்த சிஸ்டமும் சரி அந்த ஸ்டேட்டும் சரி என்னாகும், அது இனிஷியலா இருந்த ஒரு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கே போயிடும். ஓகேங்களா, என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இனிஷியல் டைரக்ட் ப்ராசஸ் இஸ் கால்டு ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இது ரிவர்சிபிள். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இன் quasi-static isothermal expansion of gas, ஸ்லோ கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங். ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, கம்ப்ரெஷன் மூலியமானாவும் ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகும். ஓகேங்களா, இதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸ் விச் டஸ் நாட் ரீட்ரேஸ் த பேத். அப்போ வந்து அதோட பேத் வந்து ரீட்ரேஸ் பண்ணாது இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா, ஆஸ் லைக் டைரக்ட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ரிவர்சிபிள். ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் ரிவர்சிபிள். எந்த நேச்சுரல் ப்ராசஸ் நம்ம பண்ண முடியாது, ரிவர்சிபிள் பண்ண முடியாது, எல்லாம் ரிவர்சிபிள்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அடுத்தது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா 22nd கொஸ்டின் வந்து லா ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலம் பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் லென்த் ஃபார் அ கிவன் வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி த டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி லென்த் ஆஃப் தி பெண்டுலம். ஓகேங்களா, இதுதான் சொல்லிருக்காங்க டைம் பீரியட். ஓகேங்களா, கிவன் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த லென்த். ஓகேங்களா, இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் லென்த். நெக்ஸ்ட் லா ஆஃப் ஆக்சலரேஷன் பொறுத்தவரைக்கும் ஃபார் ஃபிக்ஸ்ட் லென்த் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் is inversely proportional to the square of the acceleration due to gravity. ஓகேங்களா, ரெண்டுத்துலையுமே வந்து acceleration due to gravity தான் வருது. ஸோ என்ன பண்ணுங்க, கன்ஃபியூஸ் பண்ணாமல் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து என்ன டிஃபரன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதில் சொல்லிருக்காங்க பாருங்க கீழே அந்த பார்த்துக்கோங்க, அந்த மாஸ் ஆஃப் த BOB M and the amplitude of the oscillation are not affect the time period of the பெண்டுலம். அது அந்த மாஸ் ஆஃப் த இதுவும் அந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஆஸ்லேஷன் என்ன பண்ணாது, டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் லாங்கிடியூடல் வேவ். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் என்னன்னா லாங்கிடியூடல் வேவ் நான் சொல்லிட்டு அதை டிஃபரன்ஸ் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, பொறுத்த வரைக்கும் என்னன்னா the direction of a vibration of particles of the medium is perpendicular to the direction of the propagation of wave. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா the direction of a vibration of particles, ஒரு பார்ட்டிகளோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா of the medium is perpendicular, அந்த மீடியம்க்கு perpendicular இருக்கும். ஓகேங்களா, to the direction of a propagation of a propagation, அது எல்லா இடத்துக்கும் ஊடுருவதை தாண்டி எல்லா இடத்துக்கும் போறதா ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் எப்படி இருக்கும், perpendicular இருக்கும். ஆனால் அதுவே லாங்கிடியூடல் வேவ் எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கும். அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து பேரலாக போகும். ஓகேங்களா, இது இப்படி போகுது, இது வந்து அது இப்படி போகும். ஓகேங்களா, பாம்பு மாதிரி இருக்கேன், பாம்பு மாதிரி இப்படி இருக்கும், இப்படி பேரலாக போகும் சொல்லிட்டு சொல்லலாம். அது பாருங்க பேரலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் அந்த ப்ராபகேஷன் ஆஃப் எப்படி இருக்கும், பேரலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா த டிஸ்டர்பன்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப். ஓகேங்களா, அது இருக்கும், அதாவது கிரஸ்ட் இருக்கும், ட்ரஃப். ஓகேங்களா, கிரஃப்ட்னா அது இப்படி போயிட்டு கீழே வரது தான் மேலே இருக்கிறது சொல்லுவாங்க, இது கிரஸ்ட் சொல்லுவாங்க, இது ட்ரஃப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதில் தான் சொல்கிறாங்க டிஸ்டர்பன்ஸ் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரெஷன் ரேர்ஃப்ராக்ஷன். ஓகேங்களா, அது கம்ப்ரெஷனாகவும் ரேர்ஃப்ராக்ஷனாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஆர் பாசிபிள் இன் எலாஸ்டிக் மீடியம். ஆனது பாசிபிள் இன் எலாஸ்டிக் மீடியம் மட்டும்தான் பாசிபிள் ஆகுன்னு சொல்லிருக்காங்க. ஆனால் லாங்கிடியூடல் வேவ்ஸ் ஆர் பாசிபிள் இன் மீடியா ஆஃப் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸ். ஓகேங்களா, இந்த டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூடல் வேவ் இருக்கும், இது பாசிபிள் இன் சாலிட்லேயும் சரி லிக்விட்லேயும் சரி கேஸும் சரி. ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயத்துல எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப பாசிபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இது எப்படி என்ன கொஸ்டின் கொஸ்டின் 23rd கொஸ்டின். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிஃபைன் த சிஓபி. சிஓபினா ஒன்றுமே கிடையாது, இந்த ரெஃப்ரிஜரேட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா, என்ன சொல்லிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த கோல்டு பாடி, அதாவது ஹீட் வந்து அந்த கோல்டு பாடிலேருந்து வெளியே போகிறது டு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் பை அ கம்ப்ரெஷர். கம்ப்ரெஷர்னாலே எக்ஸ்டர்னல் ஒர்க், இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுன்னா அதான் சிஓபின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. ரேஷியோ ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் பை ஃப்ரம் த லிக்விட் பாடி. ஓகேங்களா, ஹீட்டானது மூழ்கி போகுது. ஓகேங்களா, அதுல இருந்து அது வெளியே வர அந்த ஹீட். நெக்ஸ்ட் வந்து டு த எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் பை த கம்ப்ரெசர். அந்த கம்ப்ரெசர் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோவையும் அதையும் இந்த எக்ஸ்டர்னல் ஹீட் நம்ம என்ன பண்ணால் கம்ப்ரெசர் என்னது ரேஷியோ, அதாவது டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா அதுதான் நம்மளோட சிஓபின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா,
ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லீனியர் ஹார்மோனிக் ஆங்குலர் ஹார்மோனிக் மோஷன்ஸ் நம்ம இந்த இதில் பார்த்தது தான் ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனல் மோஷன்ஸ் தான். அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் இது ஓகேங்களா. த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் மெஷர்ட் இன் டர்ம் ஆஃப் லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் ஒன்றுமே இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது இடப்பெயர்ச்சி, இங்கேருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது தான் சொல்லுவாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதை வந்து லீனியர் ஹார்மோனிக் மோஷன் என்ன சொல்கிறாங்கன்னா லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க ஓகே. லீனியர் ஸ்ட்ரைட் லைனில் போகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க இங்கேருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைட் லைனில் போகிறதுன்னு சொல்லுவாங்க லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெஷர்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. அது என்ன பண்ணுறாங்க, இது ஆர் வெக்டார், அது தீட்டா ஓகேங்களா. எந்த விஷயத்தில் சொல்லிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஓகேங்களா. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் வெக்டார் இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் தி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ தீட்டா ஓகேங்களா. இது வந்து நெக்ஸ்ட் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா இந்த நிறைய எலாஸ்டிசிட்டி நிறைய படிச்சிருக்கேன். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா என்னதுன்னா ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு தேவைப்படுது, ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. லீனியர் மோஷனானது ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஆனால் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க டார்க் ஓகேங்களா. ரொட்டேஷன் ஆங்குலர்னாலே ஆங்கிள்னாலே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு இதில் வந்து ஆங்கிள் இது வச்சுன்னா அது ஆங்கிள் மோஷனில் ரொட்டேஷன் தான் சொல்லுவோம் ஓகேங்களா. அதெல்லாம் டார்க் சொல்கிறாங்க. டார்க்னா என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்டூ ஆல்ஃபா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஆர். கேஆர்ன்றது எங்கே பார்த்துருப்பீங்க, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஒரு விஷயத்தில் பாருங்க, எக்ஸ் கேஎக்ஸ் பார்த்துருப்பீங்களா. அதனால ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா. அதான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இல்லை. பட் இதில் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னா அந்த டார்க் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் கே தீட்டா ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். இது வந்து ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை ஐ ஓகே. ஐனானது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டே சொன்னது தான், நீங்கள் இதை படிச்சிங்கனாலே முக்கால்வாசி நீங்கள் வந்து கவர் பண்ணலாம். ஃபுல் போர்ஷன்ன்றது சரி, முக்கால்வாசி போர்ஷன் நீங்கள் கவர் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபுல்லாக படிங்க, இந்த மெட்டீரியல் எடுத்து ஃபுல்லாக படிச்சிருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் லவுட்னஸ் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தா மாதிரி இருக்கே ஓகே. ஆல்ரெடி நம்ம அந்த கொஸ்டினை பார்த்துக்கோம். நான் பட் இதில் டிஸ்டிங்விஷில் கேட்டிருக்கேன் ஓகே. நான் டிஸ்டிங்விஷில் ஒன்றுமே கிடையாது. அது எடுத்துக்கும் டிஸ்டிங்விஷ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இது என்னென்னு மட்டும் சொல்கிறேன் நான். இட் இஸ் சவுண்ட் பவர் டிரான்ஸ்மிட்டட் பர் யூனிட் ஏரியா டேக் நார்மல் டு த ப்ராபகேஷன் ஆஃப் தி சவுண்ட். என்ன சொல்கிறேன்னா இட் இஸ் சவுண்ட் பவர் ஓகேனா டிரான்ஸ்மிட்டட் பர் யூனிட் ஏரியா ஓகேனா. பர் யூனிட் ஏரியா வந்து அந்த டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு டேக் நார்மல் டு த ப்ராபகேஷன் ஆஃப் தி சவுண்ட் வேவ். அது நார்மல் டு த ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ் சொல்லிருக்காங்க ஓகே. இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இட் இஸ் டிகிரி ஆஃப் அ சென்சேஷன் ஆஃப் த சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் த ஏர் to the perception of sound taken by the listener ஓகேங்களா. கீழே வந்து ஃபார் கிவன் சவுண்டு சோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னது அந்த கிவன் சோர்ஸ் சவுண்ட் எப்படி இருக்கும் கான்ஸ்டன்டாக சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து த ஃபார் கிவன் சவுண்ட் சோர்ஸ் இஸ் மே வேரி வேரி ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே. அடுத்தது வந்து இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அப்சர்வர். இதாவது அப்சர்வரை டிபெண்ட் பண்ணி கிடையாது. கீழே என்ன சொல்கிறாங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அண்ட் அப்சர்வர். அது வந்து சவுண்டை பொறுத்தும் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டும் அது அப்சர்வரை பொறுத்தும் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொக்ரெசிவ் வேவ் ப்ரொக்ரெசிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் வேவ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்ட்டிகல்ஸ் இன் மீடியம் இந்த மீடியம் வைப்ரேட் அபவுட் தேர் மீன் பொசிஷன் வித் சேம் ஆம்பிளிட்யூட். அது அந்த மீன் பொசிஷன் எப்படி இருக்கும், சேம் ஆம்பிளிட்யூட் அந்த பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. த ஃபேஸ் ஆஃப் எவ்ரி பார்ட்டிகல் ரேடியேஷன் 0 to 2π. 0 0லேருந்து 2π ஓகேங்களா. 180 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நோ பார்ட்டிகல் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் பெர்மனன்ட்லி டியூரிங் வேவ் ப்ராபகேஷன். பார்ட்டிகல்ஸ் கம் டு த ரெஸ்ட் பொசிஷன் ஒன்லி ட்வைஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். அது ஒரு 2 வாட்டி தான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் போயிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் ப்ரொக்ரெசிவ் வேவ்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப் ஓகே. ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் என்ன சொல்கிறாங்க, கிரஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. இப்படி பர்பெண்டிகுலராக இது ஆகுதுன்னா இதுதான் அது கிரஸ்ட், இது வந்து ட்ரஃப்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நல்லா போடுறேன் இருங்க, இப்படி போதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேவ். ஏன்னா அதில் வந்து இதுதான் வந்து கிரஸ்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து ட்ரஃப்னு சொல்லுவாங்க ஓகே. நீங்கள் நிறைய 12th வேவ் லெசன்ஸில் ஃபுல்லாக படிப்பீங்க. நிறைய ஆப்டிக்ஸ் லெசன்ஸ் ஆப்டிக்ஸில் படிப்பீங்க ஃபுல்லாக அந்த வேவ்ஸை பற்றி. இதில் படிக்கிறதுலாம் ஜென்ரலான விஷயம், அதில் படிக்கிறது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ அதுதான் அதில் வந்து இது அது வந்து ஜென்ரலாக இல்லாமல் கொஞ்சம் சப்ஜெக்ட் ஓரியன்டாக நல்லா இன்னும் இன்டெப்த்தாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த இதில் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேயா. படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே நல்லது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கீழே என்ன சொல்லிருக்காங்கன்னா when the particles pass through the main position they always move with the same maximum velocity. அதாவது மீன் பொசிஷன் என்ன சொல்கிறாங்க, அதோட வெலாசிட்டி சேம் வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் செப்பரேட் ஃப்ரம் ஈச் அதர் பை n lambda are the same when n is an integer and lambda is a wavelength தான் சொல்லிருக்காங்க. அதில் n lambdaன்னு சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா, n ஆனது இன்டீஜர், lambdaனா வேவ்லென்த் ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது இல்லை ப்ரோக்ரஸிவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட பண்புகள்லாம் என்னென்னு சொல்லிருக்காங்க இதில் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல்ஸ் லாவோட அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா, இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் இதெல்லாம் தான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பாஸ்கல்ஸ் லா. ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னதா பாஸ்கல்ஸ் லா பற்றி ஒன்றுமே இல்லைன்னா, ஒரு லிக்விடில் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட் செர்டைன் பாயிண்டில் ஒரு ப்ரெஷரை ஒன்று கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து உங்களோட என்டையர் லிக்விடுக்கும் ட்ரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு பாஸ்கல்ஸ் லா. ஓகேங்களா, அதே தான் இதுலையும் அதே கான்செப்ட் தான் எங்கள் ஹைட்ராலிக் லிஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஹைட்ராலிக் லிஃப்ட் யூஸ் டு லிஃப்ட் ஏ ஹெவி லோடு வித் ஸ்மால் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸ்மால் ஃபோர்ஸ் மூலியமானாலே ஒரு ஹெவியான ஒரு காரையோ ஒரு லோடையோ என்ன பண்ணுறது, லிஃப்ட் பண்ணுறது. ஓகே, இட் இஸ் மல்டிபிள் ஃபோர்ஸ் மல்டிப்ளையர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் பாருங்கள், இதோட அந்த ஓப்பனிங்கு சின்னதாக இருக்குது, அந்த சர்ஃபேஸும் சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இங்கே நம்ம கொடுக்கும்போது நான் சொன்னேன், ஒரு சின்ன இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அது என்டையர் லிக்விடுக்கு வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து எவ்வளோ பெரிய ஓப்பனிங்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ சின்னதான சர்ஃபேஸ் வச்சு நீங்கள் இதில் வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த ப்ரெஷர்னாவும் எல்லா லிக்விடுக்கும் வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய இதில் இந்த ப்ரெஷர்லும் இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் தான் ரொம்ப இது. ஓகேங்களா, ரொம்ப பெரிய ப்ரெஷர். ஓகேங்களா, ரொம்ப மோசமானதும் கூட. ஓகேங்களா, இதில் சொல்லிருக்காங்க பாருங்க, ஸ்மால் அதில் தான் சொல்லிருக்காங்க, ஸ்மால் பிஸ்டன் பி லார்ஜ் பிஸ்டன் ஏ அண்ட் 2 கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த பிஸ்டன். ஓகேங்களா, இதான் சொல்லிருக்காங்க. இது வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா இதான் சொல்லுவாங்க, கட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதில் வந்து F1ன்றது ஃபோர்ஸ், F2ன்றது இது வந்து இன்வெர்ட் அப்போர்ட் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். இன்வெர்ட் ஃபோர்ஸ் அப்போர்ட் ஃபோர்ஸ். நீங்கள் இன்வெர்ட் ஃபோர்ஸை F1ல கொடுக்குறீங்க, அதாவது அந்த ஏல கொடுக்குறீங்க, பியில் வந்து அப்போர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, இதில் சொல்லிருக்காங்க பாருங்க, இன்க்ரீஸ் இந்த ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் அண்டர் த பிஸ்டன் ஏ. என்ன பண்ணுறோம், ப்ரெஷரில் வந்து கொடுக்குறோம் டியூ டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்னேன், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மூலியமாக நான் கொடுக்கும்போது P ஈக்குவல் டு F1 அண்ட் A1. ஓகேங்களா, F1 A1, F1 ப்ரெஷரு, A1 கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு சொல்லிருக்காங்க ஏரியா. ஓகேங்களா, இன்க்ரீஸ் த ப்ரெஷர் இன் டிரான்ஸ்மிட் ஈக்குவலி இந்த ஆல் த டைரக்ஷன். என்ன பண்ணும், அதாவது நான் பாஸ்கல்ஸ்லால மறுபடி சொல்கிறது தான், நீங்கள் செர்டைன் பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஒரு ப்ரெஷரை கொடுத்துருந்தீங்கன்னா அதனாவும் என்டையர் லிக்விட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறேன். அதே தான் இங்கேயும். ஓகே, அந்த பிஸ்டன் வச்சு கீழே நம்ம புஷ் பண்ண டவுன் புஷ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து எல்லா லிக்விட்க்கும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேங்களா, ஓகே, அதனால ஈக்குவலின் ஆல் டைரக்ஷன் அன்டிமினிஷ்ட். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அப்போர்ட் ஃபோர்ஸ் ஆன் பிஸ்டன் பி டியூ டு திஸ் ப்ரெஷர். அதே அப்போர்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரெஷர் மூலியமானது அது வந்து அப்போர்ட் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது. அப்போ F2 ஈக்குவல் டு P இன்டூ A2, F2 ஈக்குவல் டு PF1 A1 இன்டூ 2. அது நம்ம தான் ஆல்ரெடி நம்ம இப்போ இது பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, P வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, F1 இவை அந்த A1 + சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, F2னது A2 by A1 into F1. ஓகேங்களா, இதுதான் வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஆஃப் லிஃப்ட். பாஸ்கல்ஸ்லானா உங்களுக்கு ஆல்ரெடி அது தெரிஞ்சாலே போதும், என்டையர் லிக்விட் இது வச்சாலே தெரியும் உங்களுக்கு. வந்து இந்த பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸில் லிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரெஷர் இந்த மேலே போயிட்டு வருது, அப்புறம் இந்த சுற்றுறது, அப்புறம் இந்த பெண்டுலம் மாறி இருக்கிறது. இல்லை, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுல நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி அங்கே என்ன பண்ணுவாங்க, ஹைட்ராலிக் லிஃப்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஹைட்ராலிக் ப்ரெஷர் வச்சு தான் நிறைய வந்து மூவ் பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதோட 2 மார்க் 3 மார்க்கோட பார்ட் 2 வீடியோ ஃபுல்லாக முடியுதுப்பா. ஓகேங்களா, இன்னொரு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன்னா இன்னும் ஒரு 2-3 hour மந்த்ஸில் வந்து உங்களுக்கு வந்து VLearn ஆப். ஓகேங்களா, அந்த மாதிரின்னு ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, அதில் என்ன ஒரு இதுன்னு சொல்லிட்டு கேட்டால் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா 12th பசங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய 12th பசங்க எப்படின்னா நிறைய காஸ்ட்லியான இதில் வந்து படிக்கிறாங்க, காஸ்ட்லியான ஃபீஸ் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யூடியூப்ல தேடும் போது எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், நிறைய வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், சில வீடியோஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஓகே, சொன்னால் பண்ணுங்கள், அதனால அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா, இன்னொன்று, தமிழ்நாட்டிலேயே கம்மியான ஒரு ஃபீஸில் நாங்கள் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சொன்னால் பண்ணுங்கள், இந்த ஆப் வந்து இன்னும் 2-3 hour மந்த்ஸில் லான்ச் ஆக போகுது. ஓகேங்களா, அதை பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோவோ இல்லை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லிடுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன இருக்கும், நீங்கள் எல்லா ஆப்லையும் போகிற மாதிரி தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே போவீங்க, உங்களோட ஃபோன் நம்பர் OTP கேட்கும், உங்களோட கிளாஸ் செக்ஷன் அந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா, அந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்ஸில் போய் நீங்கள் சூஸ் பண்ணி வீடியோவும் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் வீடியோவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த வீடியோவை தாண்டி இப்போ நான் சொன்ன பட்சத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த இடமா இருந்தாலும் போய் தேடுறதுக்கு முன்னாவும் உங்களோட வீடியோஸில் போய் பார்க்கறது நிறைய வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், ஷார்ட்ஸ் நிறைய அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப்ஜெக்ட்ஸ் கீழே ரிசோர்ஸஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரிசோர்ஸஸில் என்னென்ன நம்மளாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னென்னா நம்ம படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா, நம்ம இப்போ என்ன சப்ஜெக்ட் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறோன்னா கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஸ்டடி பிளான்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ப்ளஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இது வந்து தாண்டி நீங்கள் என்னென்ன கிளாஸ்லாம் வந்து டீச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 6 to 12. ஓகேங்களா, 6th 7th 8th 9th 11th 12th. ஓகேங்களா, இந்த கிளாஸில் ஃபுல்லாக 12 இது பண்ணுறோம். இதை தாண்டி உங்களுக்காக JEE கோர்ஸும் நீட் கோர்ஸும் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் JEE கிராஷ் கோர்ஸும் இருக்குது, JEE நீட்டில் கிராஷ் கோர்ஸும் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் சொல்லலை, நீங்கள் வந்து வீடியோவாகவும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அந்த நோட் ஆப்ஷன் எதுக்குன்னா, அந்த நோட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தொட்டு உங்களுக்கான மெட்டீரியல்ஸோ என்டையர் எதாக இருந்தாலும் என்ன பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வீடியோலாம் பார்த்து முடிச்சிட்டீங்க, எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி என்ன செக் பண்ணலாம்னா, இது எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ போர்ஷன்ஸ் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் பண்ணால் நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுக்கு நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ரொம்ப கம்மியான ஃபீஸில் பண்ணலான்னு இருக்கோம். ஓகேங்களா? ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இப்போ எங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு 4-5 பேர் வந்து எங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மள இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறது ரெடியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ஆப்புக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுங்க, எல்லாரும் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் 11th பசங்கன்றதால நெக்ஸ்ட் 12th படிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் உங்களுக்கு. ஓகேங்களா? சொன்னால் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ், ஓகேங்களா, வேறு எதனா என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் கூட காத்துட்ருக்கேன். நம்ம இது மாதிரி 5 மார்க்ஸ் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, பாய்.